ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 7 நாட்களுக்கான வார பலனாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியாக 12 லக்ன பலன்களை போடுறதுல இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு நம்ம பார்க்கிருக்கோம். மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 2 to 8 வரைக்கும் உள்ள காலகட்டம், சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இந்த பலன்களை நம்ம சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்க்கணும். இப்போ நமக்கு கடக லக்னத்திற்கு அட்டமச்சனி இருக்குது, அதே மாதிரி சூரியன் வேற இங்கே 8ல் போறாரு. மாசி மாதம் முழுக்க 30 நாளும் சூரியன் 8ல் இருக்காரு, புதன் இருக்காரு, 10ல் குரு இருக்காரு. இதெல்லாம் சில சலனங்கள் இருந்தாலும் கூட அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி 8ஆம் இடத்துல ஒரு டிகிரி கணக்கு இருக்கும். அந்த டிகிரி கணக்கில் ஒரு கிரகம் டச் பண்ணும்போது தான் அந்த 8ஆம் இடத்தினுடைய எல்லை தொடங்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு கிரகம் 8க்குள்ள அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சனிக்கிழமை இன்னைக்கு விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசியில் 4ஆம் பாதத்தில் விசாக நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் சந்திரன் போகிறார். அப்போ குருனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். இது மதியம் 2:41 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம். அப்போ கடக லக்னத்திற்கு குரு 10ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க செயல்பாடுகள், அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டிங் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, பேங்கிங் செக்டார்ஸ் மற்றும் கலைத்துறைகள், அனைத்து விதமான கலைத்துறை, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரெண்டுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய கிரகங்கள். அந்த அம்சத்தில் நமக்கு இன்னைக்கு வேலை செய்யும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு குருவை பிரதிபலித்து சுக்கிரனை பிரதிபலித்து நன்மைகளை தரக்கூடிய நாள். மதியம் 2:41 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் தொடங்குது. மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3:54 மணி வரைக்கும் இருக்கு. இப்போதான் நமக்கு 8ல் இருக்கிற சனியினுடைய வேலையை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ 8ல் சூரியனும் அங்கே இருக்கிறார். சூரியன் சனி 2 கிரகத்தினுடைய பலனும் இங்கே செயல்படும். அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. இந்த 2 கிரகமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு. இந்த ராகு நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கு. அதனால ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும், எடுத்த காரியங்களில் பதட்டம் இருக்கும், சீக்கிரம் இந்த காரியம் டைமுக்கு முடியுமா முடியாதான்ற பயம் இருக்கும். இது மாதிரியான ஒரு அதிர்வுலைகளை உண்டு பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலை வீக் பண்ணாது, பணவரவை தடுக்காது, அங்கீகாரத்தை குறைக்காது. ஏதோ ஒரு இனம் புரியாத டென்ஷனை உருவாக்கி மனம் அலைக்கழிக்கப்படும். அதை மட்டும் நம்ம சரி கட்டிட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54க்கு பிறகு கேட்டை நட்சத்திரம். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இருக்கிறதுனால பகல் நேரத்தில் சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதும் கூட இந்த நெருக்கடிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் ஆரம்பித்த பிறகு புதன் மாதிரி வேலை செய்யும். மறுநாள் மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:21 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம். அப்போ புதனுடைய பலாபலன்களை அனுபவிக்கிறாங்க. புதனும் நம்மளுக்கு 8ல் தான் இருக்காரு, குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆனாலும் கூட இந்த குரு நமக்கு சுபகிரகம் இல்லையா, அதனால வேலை வாய்ப்பு, வேறு வேலை வாய்ப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் இறையருள், குலதெய்வம் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இந்த வகையிலெல்லாம் ஏதாவது ஒரு நன்மைகளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். ஏன்னா அந்த குரு என்பவர் நமக்கு பாக்யாதிபதி. அப்போ அந்த பாக்கிய தன்மையை நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரம் 4:21 முடிஞ்சிடும் திங்கட்கிழமை. அதுக்கப்புறம் 4:21 சந்திரன் ராசி மாறிடுவார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு மாறிடுவாரு. அப்ப மூலம் என்பது என்ன? கேதுவனுடைய நட்சத்திரம். கேது பகவான் கடக லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார்.
லக்னாதிபதியே நமக்கு சந்திரன் தானே. அப்ப கேது என்ன செய்வாரு? மாற்றங்கள் பற்றி சிந்திப்பாரு. இடமாற்றம், புதுசா ஆர்டர் வாங்குறது, புது செயல் திட்டங்களை அமல்படுத்தலாமா, ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாமா, இது மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றும். அறிவை விஸ்தாரமாக்கும், அறிவை டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரத்தினுடைய கால அளவு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59 வரைக்கும் இருக்கு. அதனால இதை மாற்றங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதே சமயத்துல உற்பத்தி ட்ரேடிங் எல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், மாற்றங்களுக்கான வேலைகள் இதெல்லாம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் 3:59க்கு அப்புறம் பூராட நட்சத்திரம் ஆரம்பிக்கும், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப நம்ம கடக லக்னத்திற்கு சுக்கிரன் இப்ப கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்காரு? மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. செவ்வாயும் அங்கேயே தான் இருக்கிறார், 7ஆம் இடத்துல. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட வரன் பார்க்குற விஷயங்கள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். மற்றும் சுபகாரியங்கள், நம்ம ஒருத்தர் சந்திக்கிறது, அதற்கான முன்னேற்பாடுகளுக்கு நாம் திட்டமிடும் போது அது சாதகமாக நமக்கு செயல்படுறதெல்லாம் தெரிய வரும். அது நல்ல நட்சத்திரம் தான், பூராட நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு வசதிகளை கொடுக்குறவர், மனத்திருச்சியை கொடுக்குறவர். மறுநாள் புதன்கிழமை மார்ச் 6ஆம் தேதி மதியம் 2:51 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. புதன்கிழமை மதியம் 2:51க்கு உத்திராட நட்சத்திரம் தொடங்கும்போது சூரியனை போல செயல்படும். இப்போ சூரியனும் நமக்கு 8ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அப்ப ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து சனியினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டுறாரு. இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சியும் எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம், இதுக்கெல்லாம் சாதகமா பயன்படும்னு எடுத்துக்கலாம். சூரியனுடைய பவர் நமக்கு தனாதிபதி, 2ஆம் இடத்து அதிபதி. அதனால நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த உத்திராட நட்சத்திரம் 2:51க்கு தொடங்கி மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:02 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அது வரைக்கும் அரசு ஆதாயங்கள், கொடுக்கல் வாங்கல் மற்றும் அனைத்து விதமான பொருளாதார, வேலை, தொழில், சொந்த தொழில், விவசாய நடவடிக்கைகள்லாம் ஆரம்பிக்கலாம். அந்த 1:02 திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம். அது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில 10:40 வரைக்கும் இருக்கு. இதுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். மூளை உழைப்பு சார்ந்த கமிஷன், கலை துறைகள் இவற்றுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், நல்லா இருக்கும். அந்த காலையில 10:40க்கு மேல செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயும் அங்க 7ஆம் வீட்டுல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இதுவும் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.